இங்க ஒருத்தனை ரொம்ப உயரமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல முகத்தை மறைச்சுக்கிட்டு நிக்க வச்சிருக்காங்க. அவனை சுத்தி 3 சுவர்களும் ஒரு சேஃப் ஜோனும் இருக்கும். அவன் தப்பான டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணிட்டானா செவுத்துல இடிச்சு கீழே விழுந்து செத்து போயிடுவான். அதே நேரத்துல சேஃப் ஜோனை கரெக்டா கெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணானா அவனுக்கு 100 மில்லியன் ரிவார்டா கொடுப்பாங்க. அப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிளைண்ட் போல்ட கழட்டிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அவனுக்கு 10 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிளைண்ட் போல்ட மறுபடியும் மாட்டினவங்க பிளாட்ஃபார்மா சுத்தி விட்டுட்டு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இவன் அங்க தனியா இருக்க மாட்டான். ஒவ்வொரு வாளுக்கு பின்னாடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த வாளுக்கு பின்னாடி இருக்கவங்க அவனை ஏமாத்தி ஜம்ப் பண்ண வச்சு சாகடிச்சிட்டா அந்த பிரைஸ் மணி அவங்களுக்கு போயிடும். அதே நேரத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. சோ அவ வேகமா மொத டைரக்ஷன்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்ஷன்ல அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். ஆனா சுவருக்கு பின்னாடி இருந்துகிட்டே அவன் யூஜிய ஜம்ப் பண்ண சொல்றான். அன்பார்ச்சுனேட்லி யூஜி அவனை முழுசா நம்பாம அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிளாஸ்ல இருக்க பிரேம் நம்பரை கேக்குறான். உடனே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் முனிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது கேம் நடத்துறவங்க ஏஐ வச்சு அவனை ஏமாத்திட்டு இருப்பாங்க. சோ அடுத்த செகண்டே யூஜி ரெண்டாவது டைரக்ஷனுக்கு திரும்பிடுறான். அந்த டைரக்ஷன்ல அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நிக்க வச்சிருப்பாங்க. இந்த டைம் உண்மையாவே அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். இருந்தாலும் அவ யூஜியை ஜம்ப் பண்ண வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் யூஜிக்கே தெரியாம அவன் மேல வன்மத்துல இருப்பான். ஆனா யூஜி அவனையும் முழுசா நம்பாம அவன் ஷூ எதை பார்த்து இருக்குதுன்னு கேட்க செவத்துக்கு பின்னாடி இருந்த அவனும் யோசிக்காம அவன் சேஃப் போன பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது யூஜி ரொம்ப உஷாரா அவன் ஷூ லேசா கழட்டி விட்டுட்டு தான் அந்த கேள்வியவே கேட்டிருப்பான். ஏன்னா சேஃப் ஜோன்ல இருக்கவங்களால தான் அவன் கால் வரைக்கும் பார்க்க முடியும். அவன் உண்மையாவே அவன் காலை பார்த்து இருந்தா அவன் ஷூ லேஸ் கழண்டு இருக்கிறத ரிமைண்ட் பண்ணிருப்பான். சோ அவன் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த டைரக்ஷனுக்கு திரும்பினா அங்க அவனோட எனிமிய நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் ஷூ லேஸ வச்சு ஏமாத்த முடியாது. சோ பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு காயினை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறான். உடனே அவன் காயின் கிளார் அடிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கேம் நடத்துறவங்க ஒரு கண்ணாடியை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கண்ணாடி யூஸ் பண்ணி காயினோட வேல்யூவை கரெக்டா சொல்லிடுறான். ஆனா யூஜி அவனை அப்பவும் நம்பாம 2 காயினை வச்சு கேட்க அவன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறான். அதை கேட்டதுமே யூஜிக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா மொத டைம் கிளார் அடிக்குதுன்னு சொன்ன ரெண்டாவது டைம் வேகமா ஆன்சர் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா அவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மூணாவதா ஒரு காயினை அவனோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு அதோட வேல்யூவை கேக்குறான். உடனே அவன் எனிமியும் ஆர்வ கோளாறுல கண்ணாடி யூஸ் பண்ணி அதுக்கும் ஆன்சர் பண்ண கேம நடத்துறவங்க யூஜியோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்ட அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் அதுக்குள்ளேயே ஆன்சரை சொல்லிட அவனும் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்ட யூஜி வேகமா சேஃப் ஜோன்ல ஜம்ப் பண்ணி இந்த கேம்ல வின் பண்ணிடுறான்.